வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஈஸியான எலுமிச்சம்பழ சாதம். எலுமிச்சம்பழ சாதத்தில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் எலுமிச்சம்பழ சாதம் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் செய்வாங்க. இது வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் எலுமிச்சம்பழ சாதம். கண்டிப்பாக இதையும் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி வாங்க, இந்த சிம்பிளான எலுமிச்சம்பழ சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ சாதத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி முதல்ல சாதத்தை இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வடித்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க ஒரு பிளேட்டில். அது நல்லா ஆறணும். இது நல்லா உதிரியாக வரத்துக்கு இதில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வச்சுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருங்க. இதில் இந்த ரைஸ் வந்து நல்லா ஆறி இருக்குது. வேற என்ன வேணும்னா எலுமிச்சம்பழ சாதத்துக்கு இது வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எச்சா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு க்ரன்ச்சோடு இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 3-4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்து பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு மட்டும் நசுக்கி வச்சுருக்கிறேன். நார்மலாக நிறைய பேர் பூண்டு சேர்த்த மாட்டாங்க. ஆனால் பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். எலுமிச்சம்பழம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதனால புளிப்பான எலுமிச்சம்பழம், அதனால ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் தாளிக்கிறது வச்சுருக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். அது வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. நீங்கள் நிலக்கடலை இருந்தால், வறுத்த நிலக்கடலை இருந்தால் அது கூட போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இந்த முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு சூட்லேயே வறுப்பட்டுரும். இப்போ நம்ம தாளிக்க வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 4 சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம், பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்போதும் சூடாக இருக்கும்போது எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்தக்கூடாது. எலுமிச்சம்பழ சாறு வந்துட்டு கசந்து போயிடும். அப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரைஸ் சேர்த்திக்கலாம். அதில் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு இட்லி பொடி, இட்லி மிளகாய் பொடி. நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்வோம்ல, அந்த இட்லி மிளகாய் பொடி. இது வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஒரு கிரன்ச் கொடுக்கும். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆயிடும். புளிப்பு மட்டும் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எப்போதும் இந்த எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஊறினாதான் நல்லா இருக்கும். செஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரமாவது கழிச்சு அப்புறமேட்டு சாப்பிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டா ஏறி ரைஸ்ல நல்லா இருக்கும். காலையில் நேரம் அவசரத்துல செய்யறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரைஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி செய்யறது. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு சாம்பார், ரசம் அந்த மாதிரிலாம் பிடிக்கலன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கூட ஏதாவது ஃப்ரூட்ஸும் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எதனா கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். கலந்த உடனே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்போதான் உங்களுக்கு வந்து ஊறும்போது சரியா இருக்கும். இது வந்து சரியா இருக்குது. உப்பு புளிப்பு எல்லாமே சரியா இருக்குது. இதுல நம்மளோட லெமன் ரைஸ் எவ்வளவு ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட சூப்பரான எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நீங்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். கூட வந்துட்டு வத்தல், வடகம் இல்ல அப்பளம் ஏதாவது வச்சுக்கலாம். சிப்ஸ் கூட நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட சூப்பரா இருக்கும். இதை கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.